You are watching கவிதை கணேசன் சேனல். கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மாவட்ட ஆளுநர்களின் விவேகையும் ஒருவரான மண்டலம் உதவி ஆளுநர் கொட்டையில் ஒன்றியத்தில் இன்று அறிக்கையாளர்களுடைய சிறிய அறிமுகம். இவர் 1996ஆம் ஆண்டு கண்டுட்டு ரோட்டு சங்கத்தில் தலைமையேற்றிருந்தார். 1997-99ஆம் ஆண்டு கண்டுட்டு ரோட்டு சங்கத்தின் செயலாளராக முதல் முறையாக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளிலும் ஈடுபட்டுக் கொண்டு கண்டுட்டு ரோட்டு சங்கத்தை பெருமைப்படுத்தி வந்தார். அதனைத் தொடர்ந்து 2017-18ஆம் ஆண்டு கண்டுட்டு ரோட்டு சங்கத்தின் பொருளாளராக பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து 2018-19ஆம் ஆண்டு கண்டுட்டியில் நடைபெற்ற ஆர்சிசி மாவட்ட மாநாட்டின் பொருளாளராக சிறப்பாக பணியாற்றி மாவட்டம் முழுவதும் பலரிடம் பாராட்டப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து 2020-21ஆம் ஆண்டு மீண்டும் இரண்டாவது முறையாக செயலாளராக 18 சிறப்பாக பணிபுரிந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 2023-23ஆம் ஆண்டு கண்டுட்டி ரோட்டு சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி 75 பேருக்கு தேர்தல்களை நிறைவேற்றி பிராந்திய அளவில் சிறந்த தலைவராகவும் மண்டல அளவில் சிறந்த தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி மாவட்டத்தில் 3ஆம் இடமான 42 விருதுகளை கண்டுட்டி சங்கத்திற்கு பெற்றுத் தந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 2023-24ஆம் ஆண்டு மண்டலம் 21 மண்டல செயலாளர் சென்று சிறப்பித்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. கடந்த 29 வருடங்களாக அனைத்து கருத்தரங்களும் மாவட்ட மாநாடுகளும் இடைவிடாத கொண்டு கொண்ட 3 மாவட்டத்தில் அனைவரும் கல்வி பாராட்டக்கூடியவர். இவர் தோட்டக்கல் துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து 2019ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். இவருக்கு கலர்ச்சியில் என்ற இளத்தரசியும் பானுபிரிய இந்துமதி ஆகிய இரு மகள்கள் உள்ளார்கள். இருவரும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பொறியாளராக பணியுள்ளார்கள். இரு மகள்களுக்கும் திருமணமாகி 3 பேர்களும் ஒரு பேட்டி உள்ளார்கள். 2025ஆம் ஆண்டு மண்டல உதவியாளராக ஒளிபரப்பியவருக்கு கண்டுட்டி அரசு சங்கத்தின் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் புன்னகம் இவங்க எல்லாம் ஓரளவுக்கு வழிகாட்டாக தெரிந்துள்ள கலைஞர்கள் என்று நினைத்தார். அவர்கள் மண்டல பொறியாளராக அறிமுகப்பட்டது பெருமை கொள்கின்றேன். அன்று செய்யும் செயலில் முழுமையான ஈடுபாடு, கண்ணும் கருத்துமாய் கடமையாற்றும் கோட்பாடு, இதுவே எங்கள் என்டிஆரின் வெற்றி செயல்பாடு. முதலீடு கேட்டாலும் ஓடோடு செய்கின்ற உள்ளம் கொண்டவரை என்டிஆரை வருக புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்ய புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து அவருக்கு பின் அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 1980ஆம் ஆண்டு பிறந்தார். இவருக்கு எஸ் பிரியா என்ற துணைவியாரும் எஸ் ஷியாம் சுந்தர் என்ற மகனும் எஸ் திவ்யா என்ற மகளும் பள்ளியில் பயின்று வருகிறார்கள். அவரை அன்போடு அழைக்கின்றோம். சுரேஷ் அவர்கள் வேகமாக அடுத்ததாக டாக்டர் ஏ செல்வம் அவர்கள் MBS முடித்து பல் மருத்துவராக பணியாற்றி வருகின்றார். இவருக்கு டாக்டர் பி நித்யானந்தினி என்ற மனைவியை சென்ற ஆண்டு திருமணம் முடித்தார். இவருடைய மாமனார் பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் இணை செயலராக ரொட்டேரியன் ஆர் பன்னீர்செல்வம் ஆவார். இவருடைய புதல்வரான ரொட்டேரியன் சபரிஷும் பண்ருட்டி ரோட்டரி சங்க உறுப்பினர் ஆவார். டாக்டர் ஏ செல்வம் அவர்கள் புதிய உறுப்பினர். அவருடைய துணைவியார் நந்தினி அவர்கள் இங்கே வருகின்றார். இந்த குடும்பமே ரோட்டரி சங்கத்தில் உள்ள ரொட்டேரியன் ஆர் பன்னீர்செல்வம் அவருடைய துணைவியார் இன்டர்வியூவில் இருக்கின்றார். அவருடைய மகன்
ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கின்றார். அவர் மருமகன் இப்போது ரோட்டரி சங்கத்தில் சேர்க்கின்றார்கள். அவருடைய மகள் இருக்கிறது என்பதை பெருமிதம் அல்லது ஜோர ஒரு கைத்தட்டு பார்ப்போம். ஜோரங்கள் எல்லா இந்த குடும்பமே ரோட்டரி 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 கை கட்டுவதற்கு கூட கைத்தட்டணும். நல்ல கை கட்டுறது ஜோரா இந்த மாதிரி இல்ல அடுத்ததாக ரோட்டரியன் சி சிவராமன் சிவராமன் அவர்கள் 17/5/1980 பிறந்தார். இவருக்கு எஸ் துர்கா என்ற மனைவி இருந்தார். இவருக்கு எஸ் ஹர்ஷவர்தன் என்ற மகனும் எஸ் மகிழினி என்ற மகனும் உள்ளார்கள். இவர் ரொட்டேரியன் வி சபாஷ் ரொட்டேரியன் வி சுபாஷ் அவர்கள் 7/10 அவர் சேர்ந்ததற்கு சபாஷ். ரொட்டேரியன் சுபாஷ் அவர்கள் 7/10/79 அன்று பிறந்தார். இவருடைய தந்தையார் திரு வடிவேலன் அவர்கள் பண்ருட்டியில் பிரபல வழக்கறிஞர். இவர் இன்சூரன்ஸ் ஆலோசகராக உள்ளார். இவர் பண்ருட்டி ரயில் உபயோகிப்பாளர் சங்கத்தின் தலைவராக உள்ளார். சுபாஷ் அவர்களை வருக வருகை என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக 5வது நபராக ரொட்டேரியன் KN தன்ராஜ் அவர்கள் பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தில் தன்னை இன்று முதல் எடுத்துக் கொண்டார். இவர் பண்ருட்டியில் TPK கேஷூஸ் வியாபார நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. வாருங்கள் KN தன்ராஜ் அவர்கள் இளைஞர் கல்யாணமாக இவர் ரோட்டரியில் இப்போது சேர்ந்தார். சேர்ந்த உடனே அவருக்கு கல்யாணம் ஆகிவிடும். Youngsters should forward to join Rotary. Young women join Rotary. This is our Rotary aim. வாழ்த்துறை வழங்குமாறு